அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமிழ் அஞ்சலன பேர் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலம் தோன்றும், முருகா என்று வருவார்கள். ஓங்கள் இடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி எங்கொரு நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீரில்லாத தமிழ். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வையை ஏற்றிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து போர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றான் தமிழ். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கோவை கனரா வங்கியின் மூலம் தன்னுடைய சேவையை தொடர்கின்ற வங்கி சேவையை தொடர்கின்ற கனரா வங்கியின் மேலாளர் முத்துமணி ஐயா அவர்களை நான் இப்போது நினைத்து பார்த்தேன். காரணம் என்னவென்றால், இந்த சங்கத்தில் நான் சென்று வங்கியை பற்றி உரையாற்றினேன். நீங்கள் தமிழில் கொஞ்சம் எடுத்து சொல்ல முடியுமா என்று கேட்டால், எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் என்று சொன்னேன். எனவே இன்று உங்களிடம் உங்கள் முன் நிற்கிறேன். இந்த கோவை சுழற் சங்கத்தின் தலைவர் டாக்டர் டிபி சுவாமி அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொருவரின் பெயரையும் சொன்னால் காலம் நீண்டுவிடும். இப்போதே மணி 7:44 ஆகிறது. பசிவந்திர 10 பறந்து போகும் நாங்கள் அவ்வையார். அதனால் நமக்கெல்லாம் வயசாகி போச்சு. அது ஒரு காரணம். என்னை பற்றி இல்லாதையெல்லாம் சொல்லி ஏதோ என்னுடைய இதுக்காக நான் அனுப்பிட்டேன். அதை நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தா இதை நான் அனுப்பியிருக்க மாட்டேன். ஏனென்றால் கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு, உற்ற கலை மடந்தே ஓதுகின்றான். இன்னும் சரஸ்வதி படிச்சுட்டு இருக்கலாம். வித்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் போலவர் எறும்பும் தன் கையால் இன்றான் என்று ஒரு வெண்பா இருக்கிறது. அதுமாதிரி கற்றது கைமண்ணளவு. அந்த வகையில் நான் படித்தது கொஞ்சம். தமிழ் கடலில் நான் அந்த ஓரமாகத்தான் நிற்கிறேன். இன்னும் அருகே கூட செல்லவில்லை. அந்த வகையில் இன்று ஏதோ எனக்கு தெரிந்த வகையில் உங்களுக்கு புறநானூறு என்னும் ஓர் 8 தொகை நூலை அறிமுகப்படுத்தி வந்திருக்கிறேன். தவறு இருப்பின் என்னிடம் விட்டுவிடுங்கள், நிறை இருப்பின் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த புறத்திணை மரபு, அகத்திணை மரபு என்று தமிழன் தன்னுடைய வாழ்க்கையை இரண்டாக பிரித்துக் கொண்டார். தலைவனும் தலைவியும் இல்லத்திலிருந்து நடத்துகின்ற வாழ்வு அகவாழ்வு, தலைவன் இல்லத்துக்கு வெளியே நிகழ்த்துகின்ற வாழ்வெல்லாம் புறவாழ்வு. தொல்காப்பியர் புறத்திணையில் என்ற அந்த இயலில் தமிழ் மக்கள் நடத்திய அந்த போர், அறம், புகழ், கொடை எல்லாவற்றையும் சேர்த்து கூறியிருக்கிறார். அவர் 7 திணைகளாக கூறுவார். வெற்றி வஞ்சியில் வரும், வெற்றியில் தொடங்கி பாடம் தொடங்கி இந்த 7 புறத்தினையும் 7 அகத்தினையின் புறமாக நிகழ்வன. இந்த அடிப்படையில் தமிழன் வாழ்வு இரண்டாக அமைந்தது. அகம்புறம் என்று சொன்னேன். இந்த புறத்திணை செய்திகளை எல்லாம் நமக்கு திரட்டி கொடுத்த நூல் புறநானூறு. நற்றினை நல்ல கொடுந்தகை 500 ஒத்த பதிப்பு பெற்று ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்கும் கல்வியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை என்று வெண்பாவில் இந்த 8 நூல்கள் புறப்பட்டன. அவற்றுள் 18 பரிபாடல் புறநானூறு இந்த 3 நூல்களும் புற செய்திகளை பேசுகின்றன. அந்த வகையில் புறநானூறு தமிழர்களுடைய போர்
தமிழர்களுடைய வீரம், கொடை, இன்ன பிற செய்திகளை பேசுகின்றன. அதில் இந்த புறநானூறு என்பது 400 பாடல்களை கொண்டது. புறம் 400, புறநானூறு. இந்த 400 பாடல்களும் திணைத்துறை அடிப்படையில் வகுக்கப்பட்ட பாடல்கள். ஆனால் இங்கே நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த திணைத்துறைகள் தொல்காப்பியர் கூறிய திணைத்துறையின் அடிப்படையில் வகுக்கப்படவில்லை. தொல்காப்பியர் கூறிய திணைத்துறை அடிப்படையில் இந்த நூல் வகுக்கப்படவில்லை. பின்னால் வந்த புறப்பொருள் வெண்பாமாலை என்ற ஒரு நூலை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த நூலை பாடிய அய்யனாரிதனார் 12 திணைகள் வகுத்திருக்கிறார். வெற்றி தொடங்கி பெருந்திணை வரை 12 திணைகளை வகுத்திருக்கிறார். அந்த 12 திணைகளுக்கும் எது அடிப்படை என்றால் அவருக்கு முன்னே இருந்த பன்னிரு படலம் என்ற ஒரு நூல் அடிப்படை. அந்த பன்னிரு படலத்தில் ஒரு படலத்தை தொல்காப்பியர் எழுதியிருக்கிறார் என்று கூறுகிறார்கள். அந்த பன்னிரு படலத்தை ஒவ்வொரு படலமும், அதாவது ஒவ்வொரு திணையும் ஒவ்வொரு ஆசிரியர் எழுதியாக. அந்த ஒவ்வொரு ஆசிரியரும் யார் என்றால் தொல்காப்பியரின் வகுப்பு தோழர்கள். அது நீங்கள் சொல்லுவீங்களா, பேட்ச் மேட்ஸ் அல்லது கிளாஸ் மேட்ஸ் சொல்லுவீங்களா, வகுப்பு தோழர்கள், தொல்காப்பியருடன் பயின்றவர்கள். வையாப்பிகன், செம்பூச்சை, அதங்கோட்டாசான், பனம்பார்னார் முதலானோர் ஆகிய 12 எழுதிய பன்னிரு படலத்தின் அடிப்படையில் அதை முதல் நூலாக கொண்டு தோன்றிய வழிநூலாகிய புறப்பொருள்பாமாரின் அடிப்படையில் இந்த புறநானூறு எழுதப்பட்டதாக, புறநானூறு வகுக்கப்பட்டதாக, அதனுடைய திணைத்துறையில் வகுக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். அதுதான் உண்மை. இந்த திணைத்துறை பாகுபாட்டுக்கு பிறகு இந்த புறநானூறு கூறிய இந்த 400 பாடல்களும் யாரால் பாடப்பட்டவை என்று பார்க்கும்போது பெரும்பாலும் புலவர்கள், பாடுவதையே தொழிலாக கொண்ட புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். அவர்கள் புலவர்கள். சில பாடல்களை மன்னர்கள் பாடியிருக்கிறார்கள். மன்னர்கள் பாடியதால் அவர்களும் புலவர்களாக மாறினார்கள். அதாவது சுருங்க சொல்லப்போனால் புலவரும் இந்த புறநானூறு பாடல்களை பாடியிருக்கிறார்கள். இப்படி பாடும்போது அந்த பாடலின் கீழ் என்ன போட்டிருக்கும், திணை துறை போட்டிருக்கும். போட்ட பிறகு கீழே அவர் அவனை பாடியது. முதலில் பெருஞ்சோற்று ஊதியம் சேரலாதனை முரஞ்சூர் முடிநாகராயர் பாடியது என்று போட்டுவிட்டு அடுத்த பாடல் அவர் அந்த புலவர் அந்த மன்னனை படிந்தால் அவர் அவனை பாடியது என்று போட்டிருப்பார். யார் அவர், யார் அவன்? மன்னன் அவன், புலவர் அவர். அரு என்பது மரியாதை வீதி. தமிழ் புலவன் எந்த அளவுக்கு மதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதற்கு புலவருக்கு அவர் கொடுத்து விட்டு மன்னனுக்கு அவன் கொடுத்தார்கள். அவர் அவனை பாடியது. எவர் எவனை பாடியது என்றால் புலவர் மன்னனை பாடியது. அப்போது மன்னனை விட புலவர் மேலே சென்று விடுகிறார். மன்னனும் மாசர கற்றோரும் சீர்தூக்கில் மன்னனில் கற்றோர் சிறப்புடையன். மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற அந்த வெண்பாவை நினைந்து நீங்கள் பார்க்க வேண்டும். ஓரிடத்தில் கம்பன் சோழ நாட்டை விட்டு சிறந்து செல்லும்போது, மன்னனும் நீயோ வடநாடும் உன்னதோ, உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்து உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு என்று கூறிவிட்டு சென்று விட்டார். குரங்கு இந்த கிளையில் தாவி 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 சென்றுவிடும். அதை நீ பிடிக்க காரணம் அதுக்கு அந்த திறமை உண்டு. தமிழ் படித்து எனக்கும் அந்த திறமை உண்டு. நீ இல்லை என்றால் இன்னொரு மன்னன் உன்னை நான் கண்டா தமிழை படித்தேன் என்று கூறுகிறார். எனவே மன்னனை விட புலவர் உயர்ந்தவர் என்பதற்கு அவர் அவரை பாடியது என்று அந்த புறநானூறு குறிக்கிறார்கள். இப்போது நாம் இந்த புறநானூறு கூறும் அறக்கருத்துக்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். சில ஒரே ஒரு பாடல் கூட நான் விளக்கம் சொல்லிவிட்டு முடித்து விடுவேன். அவ்வளவு விளக்கம் இருக்கும்.
அவ்வளவு விளக்கம் சொல்லலாம். இப்போது முதலில் தமிழர் பண்பாடு எது என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் கலித்தொகையில் ஒரு 6-7 வரிகள் வரும். எது எது பண்பாடு? ஆற்றுதல் என்பது ஒன்று, அலர்ந்தவர்க்கு உதவுதல். உண்மையான கொடை என்று எது என்று பார்த்தால், துன்பப்படுபவர்களுக்கு, வறுமையாக இருப்பவர்களுக்கு கொடுப்பதுதான் கொடை என்கிறது கலித்தொகை. இதிலே உணவு, அடுத்தவர்களுக்கு உணவு வழங்குவது என்பது மிகப்பெரிய சேவை. காரணம், பசி, நான் முன்பே கூறினேன் அல்லவா, பசி வந்திட 10 பறந்து போகும். பசி வந்து போச்சுன்னா மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10 பசி வந்திர பறந்து போகும்னு சொன்னாங்க ஔவையார் நல்வழியில். இந்த 10 போயிடும். எனவே இந்த பசியை தீர்ப்பது மிகப்பெரிய அறம். மந்திரி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, மணிமேகலை. மண்ணிலே வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் உணவு கொடுத்தவன் உயிர் கொடுத்தவனாகிறான் என்று மணிமேகலையில் சாத்தனார் கூறியிருக்கிறார். குடிபிறப்பு அழிக்கும், விழுப்பம் கொள்ளும், பிடித்த கல்வி பெருங்குனை விழுவும், நான் அணிக்கலையும், மாநெழி சிதைக்கும், பசிப்பிடி எண்ணுமோர் பாவி. அதே மணிமேகலை. பசி வந்து போச்சுன்னா நம்முடைய குடிபிறப்பே அழிச்சிடும். அதாவது நம்முடைய வெட்கம், நாணம் எல்லாம் போயிடும் பசி வந்து போச்சுன்னா. அந்த பசி தீர்ப்பது மனிதனின் முதல் கடமை. அதனால தான் வள்ளலார் அணையா அடுப்பை இன்றும் வடலூரில் ஏற்றி வைத்து விட்டு சென்றிருக்கிறார். யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி என்று கூறினார் திருமூலர். நீ சாப்பிடும்போதாவது யாராவது வந்தாங்கன்னா, அடுத்தோடு போய் பாருப்பா அப்படின்னு கூறாது, ஒரு பிடியாவது கொடு. பட்டேந்தார் சொல்லும்போது பசித்தோர் முகம் பார் அப்படின்றார். இந்த அறத்தை புறநானூறு சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த மன்னன் பெயர் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன். மகாபாரத போர் நடக்கிறது. பாண்டவ படை வீரர்களுக்கு அவன் உணவை வரையாது சமைத்து கொடுக்கிறான். அவனை முரஞ்சியூர் முடிநாயகராயர் இவ்வாறு பாராட்டுகிறார்: பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய். பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய் என்று பாராட்டுகிறார். எனவே பசிப்பிடி அறுத்தல் தீர்த்தல் என்ற அறத்தை தமிழன் மேற்கொண்டவன். அன்று முதல் இன்று வரை இன்றும் அந்த பண்பாடு நம்மிடத்தில் இருப்பதால் தான் தமிழர்கள் தலை நிமிர்ந்து இருக்கிறோம். எல்லோரும் அப்படி கூறுவதில்லை. எத்தனையோ தாய்மார்கள் ஏழை பாழைகளை பார்த்து உணவு இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் பசிப்பிடி என்னும் அறத்தை, பசிப்பிடியை தீர்க்கும் என்னும் அறத்தை தமிழன் மேற்கொண்டதை புறநானூறு 2000 ஆண்டுகளுக்கு முன்னே சுட்டி காட்டுகிறது. அதற்கு அடுத்தது எவ்வளவு தூரம் என்னால் விளக்க முடியும் என்று தெரியவில்லை. விளக்குமுறை விட்டு அப்புறம் சுருக்கி சொல்லிவிடுகிறேன். சொன்ன சொல்லை காப்பாற்றுதல். தமிழன் சொன்ன சொல்லை காப்பாற்றியவன். நான் அன்றைய தமிழரை பற்றி பேசுகிறேன். நான் இன்றைய தமிழை பற்றி பேசலை, மன்னிக்கணும். இன்றைக்கி அப்படி சொன்னேனா? நான் அப்படியே சொன்னேன் அப்படி என்று இன்றைக்கு கேட்பார்கள். அன்றைக்கு அவ்வாறு கேட்பவர்கள் இல்லை. சொன்னதை செய்தார்கள். இந்த உலகமே புரண்டு போனாலும்
நீ சொன்ன சொல் தவறாதவன் என்கிறார் ஒரு புலவர் ஒரு மன்னனை. இங்கே உங்களுக்கு ஒரு ஆங்கில பழமொழி என்று நினைக்கிறேன். அதாவது நான் சொல்கிறது எந்த அளவுக்கு சரின்னு சொல்ல, அதை எப்படி என்றால் அதை நான் தமிழ் சொல்கிறேன். நீ சொன்ன சொல் உனக்கு தலைவன். நீ சொன்ன சொல் உனக்கு தலைவன். நீ சொல்லாத சொல்லுக்கு நீ தலைவன். நீ ஒரு சொல்லை சொல்லிவிட்டால் அந்த சொல் உனக்கு தலைவனாகி விடுகிறது. எனவே சொன்ன சொல் உன்னை பழிவாங்கிவிடும். எனவே சொன்ன சொல்லை காப்பாற்றுவது உன் கடமை. அந்த வகையில் மன்னனே, நிலம் புடைபெயர்ந்து போவதானாலும் உன் சொல்லிலிருந்து நீ தவறியதே கிடையாது. இங்கே இன்னும் ஒரு எடுத்துக்காட்டை கூறுகிறேன். தன் மனைவியை இழந்தான், தன் நாட்டை இழந்தான், தன் மகனை இழந்தான். மகன் பாம்பு கடி பட்டி இறந்து விடுகிறான் லோகிதாசன். மனைவி சந்திரவதியை அடிமையாக விட்டுவிட்டான், நாட்டை இழந்து விட்டான். ஏன்? சொன்ன சொல்லுக்காக. விஸ்வாமித்திரரிடம் ஹரிச்சந்திரன் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இவ்வளவு சோதனையும் தாங்கிக் கொள்கிறான் இல்லையா? அவர் கேட்கிறார், விஸ்வாமித்திரர் கேட்கிறார், ஹரிச்சந்திரா, நீ சொன்ன சொல்லை இல்லை என்று சொல்லிவிடு, வேறு ஒன்றும் வேண்டாம், உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன். திருவிளையாடல் புராணத்தில் மிக அழகாக வரும், ஹரிச்சந்திர புராணத்தில் அழகாக வரும். பதி இழந்தனம், வாரண இழந்தனம், படைத்த நிதி இழந்தனம், இனி எமக்கு உளதென நினைக்கும் கதி இழக்கினும் கட்டுரை இழக்கிறோம். நாங்கள் சொன்ன சொல்லை நான் மாற மாட்டேன். நீ இன்னும் எனக்கு என்ன சோதனை கொடுத்தாலும் சரிதான், இன்னும் எங்கள் வாழ்க்கையை அழிந்து போனாலும் சரிதான், நான் சொன்ன சொல்லை மாற மாட்டேன் என்று கூறுகிறான் ஹரிச்சந்திரன். அதேபோல் அதற்கு அடிப்படையாக புறநானூற்றில் வந்த வரி, பாண்டியன் கருங்கை ஒள்வாள் பெருமெழுதியை இரும்பிடத் தலையார் கரிகால் பெருவளத்தானை காப்பாற்றினார். அவர் பாடும்போது நிலம் பெயரினும் நின் சொல் பெயரல் என்கிறார். சொன்ன சொல்லை காப்பாற்றுதல் என்ற பண்பாட்டை காத்தவன் தமிழன். கடைசி வரை சொன்ன சொல் மாறாதவன் தமிழன். நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறேன், நான் சொன்னது பண்டைய தமிழரை. இன்றைய தமிழர் என்பதை யார் என்பதை நீங்கள் ஊகித்துக் கொள்ளுங்கள். இன்னொன்று, போர் அறம். இந்த அறம் இன்று எந்த அளவுக்கு நம்மால் உலக நாடுகளால் கடைபிடிக்கப்படுகிறது என்று தெரியவில்லை. ஒரு நாட்டின் மீது அடுத்த நாட்டு மன்னன் படையெடுக்கிறான் சங்க காலத்தில். அந்த படையெடுக்கு முன்பே அவன் ஒரு அறிவிப்பை கொடுத்து விடுகிறான். அந்த அறிவிப்பு என்னவென்றால், நாங்கள் படையெடுத்து வரப்போகிறோம். போர் அறம், போர் பண்பாடு, நாங்கள் படையெடுத்து வரப்போகிறோம். நீங்கள் யார் யார் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த அடைக்கல அந்த பகுதிகள் சென்று நீங்கள் தங்கிவிடுங்கள் மறைவாக. யார் என்றால் ஆவும் என்றால் பசு, ஆவும் ஆணியர் பார்ப்பன மக்களும், பசுவை ஒத்த நல்ல குணமுடைய பார்ப்பன மக்களும், பெண்களும், பிணி உடையீரும் நோய் உற்றவர்களும், தங்களுடைய வாழ்நாள் இறுதிக்கடனை செய்ய இன்னும் பிள்ளைகளை பெறாதவர்களும் நீங்கள் சென்று, நாங்கள் அம்பு விட போகிறோம், போர் எடுக்கப் போகிறோம், நீங்கள் சென்று உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று தமிழன் கூறியிருக்கிறான், தமிழ் மன்னன் கூறியிருக்கிறான். இது போர் அறம், போர் பண்பு. இன்றைக்கு இதை சில நாடுகள் கடைபிடிப்பதாக தெரிகிறது, பல நாடுகள் கடைபிடிப்பது இல்லை. அது சொல்லும்போது
பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதியை நெட்டுமையார் பாடும்போது அவனுடைய குணத்தை சொல்லும்போது சொல்கிறார். ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணி உடையீரும் பேணி தென்புற வாழ்நருக்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் நும் அரண் சேர்வின் என்று சொல்லிவிடுகிறார். எனவே நாம் தமிழர்களாகி நாம் அந்த போர் பண்பாட்டை பாதுகாத்திருக்கிறோம். அதற்கடுத்து நாம் தமிழர்களாகி நாம் எப்போதும் ஆராய்ந்து தான் ஒரு செயலை செய்திருக்கிறோம். ஆராய்ந்து பார்க்காமல் நாம் எந்த காரியத்தையும் செய்ததில்லை. அது நம்முடைய பண்பாடு. தீர அறிந்து கொண்டுதான் நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம், அல்லது நன்கு விசாரித்து நன்கு தெரிந்து கொண்ட பிறகுதான். அதேபோல் ஊன்பொதி பசுங்குடையார் என்ற புலவர் சோழ மன்னன் எய்தரன் காணல் இளஞ்சேட் சென்னி பற்றி கூறும்போது சொல்கிறார். மன்னனே, நீ உன்னை யார் யார் வணங்குகிறார்களோ அவர்களை பற்றி நன்கு அறிவாய். பிறர் பழி கூறுவோர் மொழி தேரலையே. அடுத்தவர் மேல் சொல்லுகின்ற பழியை நீ எப்போதும் ஏற்றுக்கொள்வதில்லை. நீதான் தீர விசாரித்து முடிவெடுப்பாய். நீ மெய்கண்ட தீமைக்கானின் ஒப்ப நாடி அத்தக ஒருத்தி. நீ ஆராய்ந்து பார்த்து அந்த செயலில் குற்றம் இருக்குமானால் அதற்கேற்ப தண்டனை கொடுப்பாய். ஆராய்ந்து பார்க்காமல் தண்டனை கொடுத்ததன் விளைவு என்ன உங்களுக்கு தெரியும். பொற்கோலன் மன்னா, சிலம்பை களவாடிய அந்த கல்வனை நான் பிடித்து விட்டேன் என்று பாண்டியனிடம் கூறுகிறான். பாண்டியன் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அப்படியா, அந்த கல்வனை இங்கே கொண்டு வா, அவனை தீர விசாரித்து அதன் பின் முடிவெடுப்போம் என்று கூறியிருக்க வேண்டும் இல்லையா? அவன் சொன்ன சொல் என்ன தெரியுமா? கொன்று அச்சிலம்பு புணர்க. சிலம்பில் கொன்று அச்சிலம்பு புணர்க. அவனை கொன்று அந்த சிலம்பை புணர்க என்று ஒரு அவசர மனப்பான்மையில் ஒரு வேகமான முடிவை வழங்கிவிட்டான். அதனால் விளைந்த விளைவு, கோவலன் இறந்து போனான், மதுரை எரிந்து போனது, பாண்டியன் அங்கேயே உயிர் விட்டான். பாண்டியன் மனைவி கணவனை இழந்தற்கு காற்றோதியில் என்று அவனும் உடன் இறந்து விட்டான். எனவே இது ஆராயாமல் சொன்ன தீர்ப்பு. அந்த தீர்ப்பை தமிழ் எப்போதும் சொன்னதில்லை. ஆனால் சொன்னவர்கள் இந்த துன்பத்திற்கு காரணங்கள் என்பதையாக சிலப்பதிகாரம் எடுத்து காட்டுகிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். நீ மெய்கண்ட தீமை காணி. நீ உண்மையாகவே ஆராய்ந்து பார்த்து தீமை இருக்குமானால், குற்றம் இருக்குமானால் அதற்கு தகுந்தவாறு தண்டனை அளிப்பாய். அந்த பகைவரே, அந்த குற்றத்தை செய்தவர்களே உன் கால் அடியில் விழுந்து மன்னிப்பே கேட்பார்களானால் அவர்களை மன்னித்து விடுவாய். மன்னிப்பது பெரிய பண்பு, மிகப்பெரிய பண்பு. வந்து அடி பொருந்தி முந்தை நிற்கும் தண்டமும் தழுதி. அதாவது தண்டனை விலக்கிவிட்டு அவர்களை மன்னித்து அனுப்பி விடுவாய். மன்னிக்கும் குணம் மனித குணம், அதையும் செய்வாய் என்று அந்த புலவர் அந்த மன்னனை பாராட்டுகிறார். எட்டு 7 இன்னொரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் முடிச்சுக்கிறேன். போதுமில்ல? மானம் என்று வந்தால் மானம் பெரிதா உயிர் பெரிதா என்று வந்தால் தமிழன் மானத்திற்குத்தான் முதலிடம் கொடுத்தான். உயிரை விட்டு விடுவார். மானத்தை மிஞ்சி மானத்திற்கு
அஞ்சி அவன் உயிர் வாழ்ந்தது. மானம் என்றால் மானம்தான். மானத்திற்கு விளக்கம் கூறுகின்ற பரிமேலர் திருக்குறளுக்கு மானம் அந்த தன்னிலை எஞ்ஞான்றும் தன்னிலை தாழாமையும் தெய்வத்தால் தாழ்வு வந்துழு உயிர் வாழாமையும் என்பார். மானம் என்றால் பரிமேலழகர். மானம் என்றால் என்ன? தெய்வத்தால் எஞ்ஞான்றும் தன்னிலை தாழாமையும் தெய்வத்தால் தாழ்வு வந்துழு உயிர் வாழாமையுமா. இதை ஒரு மன்னன் செய்திருக்கிறான். போர் நடக்கிறது. சோழன் கோச்செங்கனான், சேரன் கணைக்கால் இரும்பொறை இருவருக்கும் போர் நடக்கிறது. போரில் கோச்செங்கனான் வெற்றி பெற்று விட்டான். தோற்றவன் சேரன் கணைக்கால் இரும்பொறை வீரன், ஆனால் தோற்றுவிட்டான். அவனுக்கு சிறை அளிக்கப்படுகிறது. சிறைக்கு அவனை அழைத்து வருகிறார்கள். கையிலே விலங்கிடப்பட்டு விட்டது. கூனி குறுகி குமுறுகிறான் மன்னன். சேரன் மன்னன் அல்லவா, குமுறுகிறான். சிறை காவல் அவனுக்கு அளிக்கப்பட்டு சிறையிலே கொண்டு வந்து சிறையை தாளிடுகிறார்கள். மன்னனுக்கு நீர் வேட்கை எடுத்துக்கொள்கிறது. நீர் வேட்கை எடுத்துக்கொள்ளும்போது சரி சிறிது நீர் வாங்கி அருந்துவோம் என்று சிறை காவலர்களை அழைத்து கொஞ்சம் நீர் பருக கொடுங்கள் என்று கேட்கிறார். அந்த காவலர்கள் என்று அந்த மன்னனை சற்று அலட்சியப்படுத்தி சென்று ஏனோ தானோ என்று நீரை கொடுக்கிறார்கள். மன்னன் சிந்திக்கிறான். நான் மன்னனாக இருந்து சேர நாட்டை ஆண்டவன். ஒரு குவளை தண்ணீர் கேட்டேன். என்னுடைய நிலை அறியாது, நான் யார் என்பதை உணராது இந்த காவலர்கள் என்னை அலட்சியப்படுத்திவிட்டனர். என்னை புறம் கண்டுவிட்டனர், என்னை புறம் போக்கிவிட்டனர். இந்த நீரை அருந்தி நான் உயிர் வாழ வேண்டுமா என்று நினைக்கிறான். அருகே இருந்த ஓலைச்சூழலில் எடுத்து ஒரு பாடலை எழுதுகிறான், வைக்கிறான், இறந்து போகிறான். அடுத்த வினாடி இறந்து இதற்கு தொல்காப்பியர் கூறுகின்ற அந்த துணை பாகுபாடு தாமே தாங்கிய தாங்கரும் பையுள், தனக்கு தானே துன்பத்தை ஏற்றுக்கொண்டு இறந்து போவது. அப்போது அவன் பாடிய பாடல் மிக அழகான பாடல். புறநானூற்று சேரமான் கணைக்கால் இரும்பொறையே பாடிய பாடல். தான் இறக்கும் எழுதி வைத்துவிட்டு இறந்த பாடல். எழுதி வைத்துவிட்டு இறந்து விடுகிறார் அந்த பாடல். குழவி இறப்பினும் ஊன் தடி பிறப்பினும் ஆளென்றென்று வாடித்தப்பார். இது தமிழனுக்குரிய வீரமரபை கூறுகின்றன இந்த நெடிகள். பிறந்த குழவி இறந்து விட்டாலும் அல்லது தசைப்பிண்டம் பிறந்தாலும், அபார்ட்மெண்ட் சொல்கிறோம்ல, தசைப்பிண்டம் பிறந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த குழந்தையை அப்படியே சென்று தமிழ் புதைத்து விடுதலை. எப்படி புதைப்பார்கள் தெரியுமா? அந்த குழந்தையை வாள் கொண்டு கீறி, அந்த ஊன்தடியை வாள் கொண்டு கீறி வீர சாவுக்கு அந்த குழந்தையை இலக்காக்குவதுதான் தமிழின் பண்பாடு, தமிழின் மரபு. அந்த மரபில் வந்த எனக்கு தொடர்புடன் ஞமரின் இடர்படுத்தி இரிய கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம். தலைவிதி வசத்தால் நான் இங்கு வந்து இந்த சிறையில் அடைபட்டு கிடந்தேன். நான் இந்த சிறையில் இருந்து இந்த நீரை கேட்டபோது மதுகையின்றி, வெட்கமின்றி, மதுகையின்றி வயிற்று தீ தணிய அவன் எழுதியவர்கள். இந்த வயிற்று தீயை தணிக்க வெட்கமின்றி நான் கேட்ட தண்ணீர் எனக்கு காலதாமதமாக கொடுக்கப்பட்டது. தாம் இறந்து உண்ணும் அளவை
இந்த தண்ணீரை நான் இறந்து குடித்து உயிர் வாழ வேண்டுமா? ஈர்மரோ இவ்வுலகத்தானே, இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ வேண்டுமா என்று கேட்டுவிட்டு இந்த ஓலைச்சுவடியை வைத்துவிட்டு இறந்து போகிறார். மானம் பெரிதா உயிர் பெரிதா என்ற போது மானத்தை மதித்தவன் தமிழ் என்பதை சேரமான் கரைக்கால் இரும்பரை இந்த புறநானூற்று பாடல்களை நமக்கு தெரிவிக்கிறான். இது தமிழர் பரம்பரை, தமிழர் பண்பாடு, தமிழர் மானம், தமிழர் மரபு. இன்னொரு பாடல், இது மிக 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 அருமையான பாடல். இந்த பாட்டில் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும், நம்மிடம் உள்ள செல்வத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்ற புறப்பாடல். அடுப்பிலே பூனை தும்புகிறது, தாய்மடியில் பால் சுரக்கவில்லை, குழந்தை அழுது அழுது பார்த்து ஓய்ந்து விடுகிறது, மனைவி அழுகிறார். ஒரு பக்கம் என்ன செய்கிறீர்கள்? அடுப்பிலே பூனை தும்புகிறது, அடுப்பு பற்ற வைத்து பல நாள் ஆகிவிட்டது, உங்கள் குழந்தை என் மடியில் பால் சுரக்காமல் பால் குடிக்க முடியாமல் அவதிப்படுது, அந்த அளவுக்கு நம்மை வறுமை ஆட்படுத்தி ஆட்டி படைக்கிறது, இன்னும் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறார். மனைவி கேட்கிறாள். அப்போது புறவன் அல்லவா, எடுப்பிலே அவர் யாரையும் சென்று கேட்பதில்லை. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் சென்று விடுகிறார். சென்று குமணவளரிடம் போய் தன்னுடைய குறையை சொல்கிறார். குமணன் கண்ணீர் சிந்துகிறான், அழுகிறான். இதை ஏன் என்னிடம் நீங்கள் முதலிலேயே சொல்லவில்லை? சொன்ன அந்த புலவர் பெருஞ்சித்திரனார். கேட்ட மன்னன் குமணன் உடனே என்ன செய்கிறான்? எவ்வளவு கொடுக்க முடியுமோ வண்டி வண்டியாக செல்வத்தை கொடுத்து நீங்கள் எடுத்து செல்லுங்கள், இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வறுமை என்ற சொல்லே இடம்பெறக்கூடாது என்ற அளவுக்கு பொருள்களை கொடுத்து அனுப்புகிறார். யாரிடம்? பெருஞ்சித்திரனிடம். தங்கள் வீட்டில் இவ்வளவு வறுமை தாண்டவமாடுகிறது, செல்வத்தை பெற்று வருகிறார். வந்த புலவர் தன் மனைவியிடம் என்ன கூறினார் தெரியுமா? நாம இருந்தால் அப்படியே வங்கி மேலாளருக்கு தெரியும், நம்ம அந்த இது சொல்லுவோம்ல சேஃப்டி லாக்கர்னு, அந்த அறையில் வைத்து எவ்வளவு பொண்ணும் மணிமுன்னு பூட்டி விடுவோம். அவர் சொன்ன சொல், நின் நயந்து உரை நற்கும், நீ நயந்து உரை நற்கும். நின் நயந்து உரை நிற்கும் என்றால் எங்களிடம் எந்த செல்வம் இல்லை, நீதான் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்தவர்களுக்கும் நீ நயந்து உரை நிற்கும், அதாவது நீயாக விருப்பப்பட்டு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அவர்களுக்கும், பண்மான் கற்பின் நின் கிளை முதல்வருக்கும், உன்னுடைய உறவுக்காரர்களுக்கும். யார்? பெருஞ்சித்தினா இவ்வளவு சொற்கள், இவ்வளவு பொருட்களை வாங்கி கொண்டு வந்து மனைவிடம் சொல்கிறார். கடும்பின் கடும் பசி தீர யாழின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோருக்கும், பசிக்கிறது என்று சொல்லி குறிப்பாக உன்னிடம் வந்து நிற்பவர்களுக்கும், இன்னோர்க்கும் என்னாது என்னோடும் சூழாது. இவங்க நீ பார்க்காத, என்கிட்டையும் கேட்காத, எல்லோருக்கும் கொடுமதி மனைக்கிழவோய், எல்லாருக்கும் வாரி கொடுன்றார். நாம் சொல்லுவோமா? இருக்கிறாங்க, சொல்கிறது கொஞ்சம் பேர் இருக்காங்க, இன்னமும் இருக்கிறாங்க. இந்த நான் தமிழ் குணம் உடையவர்கள், தமிழர் பரம்பரை காப்பாற்ற இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லோருக்கும் அந்த குணம் வரும். இவ்வளவு வறுமையில் வாங்கி வந்த பொருளை கணவன் என்ன சொல்கிறான்? நீ என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லைம்மா,
நீ யார் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் கொடு. எதை நான் குமணனிடமிருந்து வாங்கி வந்த அத்தனை பொருட்களையும் செல்வங்களையும் நமக்கு நாம் வாழ வேண்டிய அளவுக்கு எடுத்து வைத்து கொண்டு அடுத்தவருக்கு கொடுக்கின்ற கொடுத்தே வாழ்ந்தவன் தமிழன். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தம் கண் வைத்தெழுக்கும் வன்கணவர் என்று கூறினார் வள்ளுவர். இந்த ஈத்துவக்கும் இன்பத்தை கண்டு அதிலேயே மூழ்கி வாழ்ந்தவன் தமிழன். இடிக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு தூரம் கேட்கும்? 24 மைல் கேட்கும். முரசு அறைவார்கள், அது காத தூரம் கேட்கும் இல்லையா? முரசு அறைந்தால் ஒரு மைல் கேட்குமா? முரசு அறைந்தால் 1/2 மைல் கேட்கும். இடி இடித்தால் அந்த ஒலி 24 மைல்கள் கேட்கும். ஆனால் 3 உலகத்திற்கும் கேட்கும் ஒலி ஒன்று உள்ளது. அது என்னவென்றால், இவர் கொடுத்தார், இவர் வாரி வழங்கினார் என்ற சொல் இந்த 3 உலகத்திற்கும் கேட்கும். இப்படி ஒரு பாடல் வெண்பா. கடுப்பிடிக்கண் முரசம் காதத்தோர் கேட்பர், இடித்து முழக்கியது ஓர் யோசனையர் கேட்பர், அடுக்கிய உலகம் கேட்குமே சான்றோர் கொடுத்தார் எனப்படும் சொல் என்கிறது தமிழ் வெண்பா. எனவே அதனால்தான் கர்ணன் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களை உடையவனானான். அவன் இறுதியில் சாகும் போதும் இறக்கும் போதும் இருட்டினர் மாறுவேடம் பூண்டு அவனிடம் உன்னுடைய செய்த புண்ணியத்தையெல்லாம் கொடு என்று கேட்கும்போது, அப்படியே தாரை வார்த்து கொடுக்கும்போது அவன் சொல்லிய சொல் யான் செய் புண்ணியம் என்று கூறினான். செய் புண்ணியம் என்றால் செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்யும் புண்ணியம் எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பது என்று கூறினார். அந்த பரம்பரை தமிழ் பரம்பரை, அந்த பண்பாடு தமிழன் பண்பாடு. எனவே தமிழன் கொடுத்து சிவந்தவன், இல்லையென்னாது வாரி வழங்கியவன். அந்த பண்பாடு தமிழருக்கே உள்ள பண்பாடு. இந்த பாடலை பாடியவர் மிக அருமையான பாடல். தமிழனுடைய ஒவ்வொரு பண்பாட்டையும், ஒவ்வொரு குணத்தையும், ஒவ்வொரு விழுமியத்தையும் சொல்லுகின்ற ஒவ்வொரு அடிகள் அருமையான அடிகள். இந்த பாடலோடு முடித்து விடுகிறேன். இந்த உலகம், இந்த பாடலை பாடியவன் கடலுள் மாய்ந்த பெருவெழுதி என்ற ஒரு மன்னன் சொல்லியிருக்கான் பாருங்க. மிக அழகான அடிகள். இந்த உலகம் இன்றும் நிலைத்து நிற்கிறது. இந்த உலகம் இன்னும் இருக்கிறது, இன்னும் நிலைத்து நிற்கிறது. ஏன் தெரியுமா? அவன் சொல்லுகின்ற முதல் அடி, உண்டால் அம்மையும் உலகம். இந்த உலகம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? தமிழன். அந்த வரி, அந்த முதல் சொல்லை எங்களுக்கு கொள்ளுங்கள். இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் இனிதன தமிழரும் உண்டல் இளரே. இந்திரலோகத்தை விளைந்த அமிர்தத்தை கொடுத்தாலும் தனியாக உண்ண தமிழன் எப்போதும் முயன்றதில்லை. அடுத்தவருக்கு கொடுத்துத்தான் உண்டான். தான் மட்டுமே உண்டு உயிர் வாழ நினைத்தவன் தமிழன் இல்லை. தமிழரும் உண்டலும் இலர். தனித்து அந்த அமிர்தத்தை உண்டு உயிர் வாழ்ந்து நினைத்தவன் அல்லன். யார்? தமிழன். அடுத்தவருக்கும் கொடுத்த அவர்களும் உயிர் வாழ வேண்டும் என்று நினைத்த பண்பை உடையவன். அமிர்தம் முனிவிலர், எப்போதும் சினப்பொழாதவன். துஞ்சலும் இலர், தூங்க மாட்டார். பிறர் அஞ்சுவது அஞ்சுவார். பிறர் எதை பழித்து சொல்கிறார்களோ இது நல்ல நெறி என்று அதற்கு நீ அஞ்ச வேண்டும் என்றால் அஞ்சு விடுவான் தமிழன். புகழியனின் உயிரும் கொடுக்குவர். இந்த செயலை செய்தால் உனக்கு மாபெரும் புகழ் வரும் என்றால் அதற்காக உயிரே கொடுத்து விடுவான் தமிழன். புகழியனின் உயிரும் கொடுக்குவர்.
பழியனின் உறவுடன் பெரினும் கொள்ளலர். இந்த செயலை செய், உனக்கு பழி வந்து சேரும், ஆனால் இதற்கு ஈடாக உனக்கு உலகம் கிடைக்கும். எவ்வளவு பெரிய உலகம் கிடைத்தாலும் எனக்கு பழி வந்தால் அந்த உலகமே எனக்கு தேவையில்லை என்று கூறியவன் தமிழன். அயர்விலர் அடுத்தவருக்காக உழைப்பதற்காக என்றைக்குமே தோடை போகாதவன். அடுத்தவர் நலனுக்காக உழைக்க வேண்டும் என்பதில் என்றுமே சோடை போகாதவன். அன்னர் மாட்சி அணையராகி இத்தகைய பண்பு நிலை கொண்ட தன்மையினால்தான் தமக்கென முயலார் நோன்றாள். தனக்கென வாழாதவன், தனக்கென எதையும் செய்து கொள்ளாத தமிழன் இருப்பதால் தான் பிறர்க்கென முயல்வன் உண்மையானே. அடுத்தவர்களுக்காக வாழும் பண்பை உடைய அந்த நல்ல குணங்கள் உடைய தமிழன் இருப்பதால் தான் உண்டால் அமையும் உலகம். உலகம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. உலகம் அந்த பாடலை பாடி 2500 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அந்த பாடல் உயிரோடு இருக்கிறது. அவன் கூறிய கருத்துக்களும் இன்றும் உயிரோடு இருக்கிறது. இந்த உலகம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு சிலர் நல்லவர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடல் கூறியபடி நடந்து கொள்கின்ற சில நல்ல உள்ளங்கள், சில நல்ல தமிழர்கள், சில உலகத்தில் பறந்துபட்டு பார்க்க போனால் சில நல்ல கொள்கை உலகங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இந்த உலகம் வாழ்கிறது என்று அந்த கூடிய பாடலை முடிக்கிறார். போதும் நினைக்கிறேன் இல்லையா? போதுமில்ல? இறுதியாக ஒன்றை சொல்லிவிடுகிறேன். ஒரே ஒரு பாட்டு, முத்தாய்ப்பான பாட்டு. உங்களுக்கு தெரியும், அந்த முதல் வரி மட்டும் உங்களுக்கு தெரியும். இது பெருமாள் எல்லோரும் சொல்கின்ற வரி. இந்த வரியைத்தான், இந்த அடியைத்தான் டாக்டர் அப்துல் கலாம் ஐரோப்பிய மாநாட்டில் எடுத்து பயன்படுத்தினார். இந்த பொருளாட்டுடைய தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர். துமி தமிழனுடைய தலையாய அடி. தமிழன் சொன்னான், எனக்கு எல்லா ஊர்களும் ஊர்களே, எல்லோரும் என் உலகங்கள். இது சொல்லிவிட்டு அதை அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். டு மீ ஆல் ஆர் மை வில்லேஜஸ், டு மீ ஆல் ஆர் மை கிட்ஸ் அண்ட் கின்ஸ்னார். எல்லாம் திஸ் இஸ் த லைன் கோட்டட் ஃப்ரம் மை லிட்ரேச்சர் புறநானூறு அப்படின்னார். எல்லாம் கைத்தட்டுறான். அந்த அவ்வளோ பெரிய மாநாட்டில் அந்த ஒரே ஒரு பாடலை பாடி தன் முத்திரையை உலகெங்கும் பதிப்பித்து விட்டு போனான் கணியன் புகுன் என்ற புலவன். அந்த பாடலை தொடர்ந்து சொல்லும்போது, நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன, நொந்து கொள்வது நாமே தான், பிறகு தணிந்து போவதும் நாம். நடந்து போச்சு அப்படியா? சரி போ. நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன, சாதல் புதுவதன்றே. செத்து போவது, இறந்து போவதற்கு புதிதாக கிடையாது, என்றும் நடப்பது. வாழ்தல் இனிதென்ற மகிழ்ந்தென்று பிறமை. அதனால் ஓஹோ நம்ம நல்லா வாழணும் அப்படி என்று நான் மகிழ்வதும் கிடையாது. மின்னோடு தன்துளி வாழும் தலையானாது கல் பொருதி இறங்கும் மல்லல் பேரியாற்றி நீர் வழிப்படுவும் புனைவோல் ஆறுயிர் முறை வழிப்படுவோம். நன்றாக மழை பெய்து அடித்து செல்லுகின்ற வெள்ளத்தில் போகின்ற ஒரு கட்டை, மரக்கட்டை எந்த அந்த ஆற்று வெள்ளம் அடித்து செல்கின்ற திசையில் செல்லுமோ அதுபோல நம்முடைய வினைகளுக்கேற்ப நம் உயிர் பிறவி எடுக்கிறது. எனவே இந்த பிறவியில் தாழ்ந்தவனும் இல்லை, உயர்ந்தவனும் இல்லை. எனவே நாம் செய்கின்ற உள்வினை பேனாக நம்முடைய இந்த உயிர் அந்த உடலை எடுக்கிறது. அதனால்தான் இதை நான் தெரிந்து கொண்டதால் தான் மாட்சியில் பெரியோரை வியத்தரும் இளமை. நான் பெரியவர்களை வியந்து பாராட்ட மாட்டேன். சிறியோரை வியதல் அதனடி இளமை. நான் பெரியவரை வியக்க மாட்டேன், சிறியவரை அதை விட நான் தாழ்ச்சி சொல்ல மாட்டேன் என்று சொன்னான். இந்த ஒரே ஒரு பாடல் பாடி அவன் உலகம் முழுதும் பெயர் பெற்றான். இது தமிழர்களுக்குள்ள தலையாய பண்புகளை ஒட்டுமொத்தமாக அவன் எடுத்து வைத்துவிட்டு போனான். வாழ்க்கையை உணர்ந்து சொல்லிவிட்டு போனான் என்று கூறி, தமிழன் நேற்றும் பண்புகளோடு வாழ்ந்தவன், இன்றும் பண்புகளோடு வாழ்கின்றவன், நாளையும் பண்புகளோடு வாழ்வான். அதனால் இந்த உலகம் இன்றும் இருக்கும், நாளையும் இருக்கும், என்றும் இருக்கும் என்று கூறி
எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதற்கு முன்னால், நான் உளறிய இந்த உளறல்களில் ஏதேனும் நீங்கள் பயன் அடைந்திருப்பீர்களானால் அது யான் கற்ற கல்வியின் பார்ப்படும் என்று கூறி, எனக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கு இந்த பெருமையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி முனைவர் பத்மநாபன் ஐயா அவர்களே. மிக சிறப்பான ஒரு உரையை தமிழர்களுடைய பண்பாடு எவ்வாறு என்று அந்த 14ஆம் நூற்றிலே கூறப்பட்டிருந்தது என்பதை மிக தெளிவாக ஒரு நல்ல கருத்துக்களை எங்களுக்கு இன்று வழங்கியிருக்கின்றீர்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த சுழற்சங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த ரோட்டரி சங்கத்தினுடைய முக்கியமான ஒரு பிரின்சிபிள் என்று சொல்கின்றோம். இந்த பிரின்சிபிளே இந்த உலக மக்கள் யாரெல்லாம் ஒரு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ, இல்லை அவர்கள் யாரெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து நம்முடைய வருகின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை நாம் மேம்பட செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு மேலான கருத்தாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் கூறியிருக்கின்ற பல கருத்துக்கள் இதற்கு ஒத்து வருகின்றன. எனவே அந்த கருத்துக்கள் எல்லாம் எங்களுடைய ரோட்டரி அங்கத்தினர்களுக்கு ஒரு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கருத்துக்களாக என்று கூறியிருக்கின்றீர்கள். எனவே எங்களுடைய சேவைகள், எங்களுடைய இந்த மனித இனத்திற்கு ரோட்டரி சங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்ற சேவைகள் மேன்மேலும் இந்த கருத்துக்களை கொண்டு நாங்கள் மிகவும் சிறப்பாக செய்வதற்கு ஒரு வழிகாட்டுதலாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். மிக அருமையான ஒரு சொற்பொழிவை எடுத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்களது ரோட்டரி சங்கத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய இந்த சங்கத்தினுடைய பல நிகழ்ச்சிகளுக்கு, இன்னும் இளைஞர்களுக்கு நாங்கள் பல நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சிகளிலே கண்டிப்பாக நீங்கள் அந்த இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு கருத்துக்களை எடுத்து வைத்து அவர்களுக்கும் இந்த கருத்துக்களை எல்லாம் அவர்களுக்கு சேருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக உங்களை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை கண்டிப்பாக நாங்கள் பல நிகழ்ச்சிகளுக்கு அழைப்போம். அப்பொழுது நீங்கள் வந்திருந்த எங்களுக்கு கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்க வேண்டும் என்றும் எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு, இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சியாக நமது முன்னாள் தலைவர் திரு ஜெயராமன் அவர்களை இந்த நன்றி உரையை தெரிவிக்குமாறு என்னுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஓவர் டு ஜெயராமன்.